எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, சென்னை கோயம்பேட்டிலிருந்து, அதாவது காளியம்மன் கோயில் தெரு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. கோயம்பேட்டிலிருந்து காளியம்மன் கோயில் தெருவிலே நீங்கள் வந்தீங்கன்னா நேராக விருகம்பாக்கம் மார்க்கெட்டு, விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று திரும்புங்க. அதாவதுங்க, நல்லா கேட்டுங்க மக்களே, கோயம்பேடுலேருந்து காளியம்மன் கோயில் தெருவிலே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் விருகம்பாக்கம் மார்க்கெட் போயிடும். அங்கே ரோடு பெண்டு திரும்பும், வளையும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெட்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தேட்டரு திரையரங்கத்துக்கு போகக்கூடிய ரோடுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அருமையான இடம் அந்த இடத்துல தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு இந்த ரோட்டில் இருந்து அடுத்து அப்படியே பேரல் ரோட்டில் பேக் சைடு ஒரு அருமையான டெமாலிஷ் பண்ணக்கூடிய வீட்டோடு சேர்த்து இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க, சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடுங்க. இந்த இடத்துல லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 74 அடிங்க. இந்த இடத்தோட டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74க்கு 29ங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடங்க. அதே மாதிரி இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஃபேஸிங்க. அருமையான இடமா இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 74 அடி இருக்குங்காட்டி இந்த இடத்த 2ஆக டிவைட் பண்ணலாம், 3ஆக கூட டிவைட் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க 74 அடி ஃப்ரண்டேஜை 2ஆக டிவைட் பண்ணனா 37க்கு 29ங்க. அதே மாதிரி 37க்கு 29 இதை ரெண்டு பீஸாக வருதுங்களா. இதை விட்டுட்டா 3ஆக டிவைட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 25க்கு 29, 25க்கு 29, 24க்கு 29 இப்படின்னு 3 பீஸா கூட பிரிக்கலாங்க. அதனால இந்த ஓனர் இடத்தின் உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபிளெக்சிபிலிட்டி இடத்துல இருக்காரு. இந்த இடத்த 2ஆக பிரிச்சாலும் பிரிச்சு தர அப்படின்னு சொல்றாங்க, 3ஆக டிவைட் பண்ணாலும் பிரிச்சு தரதா சொல்றாங்க. அப்படி இல்லை ஒரே பார்ட்டி வாங்குற மாதிரி இருந்தா கூட நான் ஒரே பார்ட்டி கூட ஒரே பையர் கூட நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்தோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 2146 சதுரடிங்க. அதாவது 37க்கு 29 டிவைட் பண்ணோம்னா 2ஆக டிவைட் பண்ணா 1073 சதுரடி வருங்க, 2 பேர் வாங்குற மாதிரி இருந்தா. அப்படி இல்லைன்னா 3 பேர் டிவைட் பண்ண மாதிரி இருந்தால் 3 பீஸா நம்ம போட்டுக்க வேண்டியது நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்காரு. இதுல என்ன ஒரு கிரேட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காளியம்மன் கோயில் தெரு ஃபுல்லாகவே ரோடை பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி மெட்ரோ ட்ரெயினுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் பிரம்மாண்டமாக ஆக்கிட்டாங்க. இந்த காளியம்மன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த பேரலல் ரோட்லேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. என்ன ஒரு 50 மீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அந்த காளியம்மன் கோயில் தெருவில் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இடமே. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடங்க. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவை கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, விருகம்பாக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சு வரோம். இடத்த பாருங்க, இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சு பேசிக்கலாங்க. இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா 3,60,00,000 ரூபா சொல்கிறாங்க. அதாவது 2146 சதுரடிக்கு சேர்த்து 3,60,00,000 ரூபா இடத்தின் உரிமையாளர் விலை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசலாம். ஒவ்வொரு பகுதியில் சொல்கிற மாதிரி தாங்க, இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்காட்டி தாராளமாக இந்த 3,60,00,000 ரூபா விலையிலிருந்து கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி வாங்கலாம். ஆனால் அந்த உரிமையாளர், இடத்தின் உரிமையாளர் சொன்னது என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேட்டை ஃபைனல் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா இமிடியட்டாக லீகல் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அட்வொகேட் லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக பத்திரம் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு எங்களை சொல்லியிருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில்
சந்திப்போம்.